فقد قال الله تعالى في القرآن الكريم: وَلَقَدْ نَادَانَا نُوحٌ فَلَنِعْمَ الْمُجِيبُونَ وَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ وَجَعَلْنَا ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ سَلَامٌ عَلَى نُوحٍ فِي الْعَالَمِينَ إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُؤْمِنِينَ ثُمَّ أَغْرَقْنَا الْآخَرِينَ. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இறுதி மூச்சு வரைக்கும், ஆயுள் முடியும் வரைக்கும் முடிந்தளவு அல்லாஹுடைய ஏவல்கள் விலக்கல்களை அனுசரித்து எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் என்கின்ற ஒப்பற்ற ஒரு உரை மறையை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான். 30 ஜுஸுகள் உள்ள 114 சூறாக்கள் உள்ள அந்த குர்ஆன் காலத்தால் அழியாத, எந்த சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய அளவு சக்தியுள்ளதாக, மகத்துவம் உள்ளதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதனை திறந்து பார்ப்பதொரு வணக்கம், வாசிப்பதொரு வணக்கம், கருத்து புரியாமலேனும் வாசித்தல் ஒரு வணக்கம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். இப்படியான பல சிறப்புகளை உள்ளடக்கிய உன்னதமான வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களை 3 பிரதான தலைப்புகளுக்குள்ளே நாங்கள் வகைப்படுத்த முடியும். ஒரு வகை அல்லாஹ் பற்றிய செய்திகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற வசனங்கள் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி சட்டதிட்டங்கள், ஹராம் ஹலால் ஒழுக்கங்கள், சட்டங்கள், வரையறைகள் சொல்லுகின்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி முன் சென்ற சமூகங்கள், நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்ற பகுதி. இப்படி 3 பெரும் தலைப்புகளுக்குள்ளே அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் அடக்க முடியும். பல நபிமார்களுடைய செய்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 25 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன குர்ஆனிலே. அதிலே ஒரு சிலருடைய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக, எதில் எங்களுக்கு பாடமும் படிப்பினை இருக்கிறதோ அந்த பகுதியை மாத்திரம் அல்லாஹ் அந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த வகையில் மிக விரிவாக குர்ஆனிலே வரலாறு பேசப்பட்ட நபிமார்களில் முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாறு மிக விரிவாக பல சூறாக்களிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல் நூஹ் நபியுடைய வரலாற்றையும் அல்லாஹ் விரிவாக குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, அதில் எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. வரலாறுகள் சொல்லுகின்ற வசனங்கள் முடியும் பொழுது எப்பொழுதும் இதிலே சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, மூமின்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இறைச்சமுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று தான் அந்த வசனங்கள் முடிவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நூஹ் நபியுடைய வரலாறு நீண்ட வரலாறு. அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி குர்ஆன் சொல்லுகிறது அல்ஃபு சனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருடங்கள். எங்களை போன்ற 45, 50, 60, 70 வருட வாழ்க்கை அல்ல நூஹ் நபியுடைய வாழ்க்கை. 950 வருடம், 9.5 நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒரு நபியுடைய வரலாறு. மனிதகுலத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல், அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த
நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது இப்பொழுது இருக்கிற அந்த ஈராக் பகுதிகளிலே. அவருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலுள்ள காலம் 1000 வருடங்கள் என்று வருகிறது. 10 தசாப்தங்கள், 1000 வருடங்கள், 100 தசாப்தம். ஆதம் நபிக்கும் நூஹ் நபிக்கும் இடப்பட்ட காலத்திலே கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, மக்களுக்குள்ளே எந்த பிளவும் கிடையாது, அத்தனை பேரும் முஸ்லிம்கள், எந்த பிளவும் இல்லை. கட்சிகளோ அல்லது என்னென்ன இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் என்னென்ன காரணங்கள் என்னென்ன பேர்களை வச்சு கொண்டு பிரிஞ்சிருக்கிறோமோ, அமைப்புகள், இயக்கங்கள், சிந்தனைகள், இப்படி பல வகையிலே நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த 1000 வருடமும் கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு உம்மத், முஸ்லிம் என்ற நாமம் மாத்திரம்தான். எல்லோரும் ஏகத்துவத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். வித்தியாசமான சிந்தனைகள் எதுவும் இல்லை. மார்க்கம் என்ற பெயரிலே போலிகள் இருக்கவில்லை அந்த காலத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தர்பியா, அவர்கள் அவருடைய பரம்பரையை வளர்த்தது அவ்வளவு கச்சிதமாக இருந்தது. காலம் செல்ல செல்ல அந்த 1000 வருடங்கள் பிந்தின பகுதி ஆகும்போது பாவங்கள் தொடங்குகிறது. களவு, உலகத்தில் இருக்க பாவங்கள், அவைகள் அந்த சமூகத்துக்குள்ளே தொடங்குகிறது. கொலை செய்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. ஆதம் நபியுடைய 2 மக்களே கொலை செய்து கொண்ட சம்பவத்தை குர்ஆன் சொல்லுகிறது. கடைசியாக இணை வைப்பு ஆரம்பிக்க பார்க்கிறது. அந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள், ஊருக்குள்ள சாலிஹான நல்ல மக்கள் சிலர் இருப்பார்களே, அப்படி இருந்தவர்கள் மௌத்தாகிய போது அந்த ஊர் மக்கள் கூடி பேசிக்கொண்டார்கள், இவங்களோட உருவச் சிலைகளை சந்திகளிலே, மக்கள் கூடுற இடங்களிலே வைப்போம். அதனை பார்க்கின்ற பொழுது அவருடைய வரலாறு ஞாபகம் வரும், அவருடைய பேணுதல் ஞாபகம் வரும், எவ்வளவு பண்பாட்டோடு மக்களோடு நடந்து கொண்டார் என்கின்ற அவருடைய நல்ல குணம் ஞாபகம் வரும் அவருடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது. எனவே அந்த ஞாபகம் வருகின்ற பொழுது மக்கள் திருந்தி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களுடைய உருவ சிலைகளை அங்கங்கே வீதிகளிலே, மக்கள் கூடுகின்ற இடங்களிலே, சந்தைகளிலே நிறுவினார்கள். அந்த நிறுவிய சமூகம் போய்விட்டது. அடுத்த தலைமுறை வாழத் தொடங்குகிற பொழுது ஷைத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அந்த மக்களிடம் போய் சொல்லுகிறான், உங்களோட மூதாதையர்கள் இவைகளை சும்மா தேவையில்லாமல் நிறுவவில்லை, இந்த சிலைகளை நீங்கள் இதனை உதாசீனப்படுத்தக்கூடாது, நீங்கள் இதற்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அவனுடைய வேலையை ஆரம்பித்ததிலிருந்து தான் இந்த சிலை வணக்கம் உலகத்திலே ஆரம்பிக்கிறது. இதை குர்ஆன் அழகாக சொல்கிறது. அந்த சமூகத்தில் வாழ்ந்த யார் யாருடைய பெயரில் சிலை வைக்கப்பட்டதோ அந்த மக்களுடைய பெயரை கூட குர்ஆன் சூரத்து நூஹ் என்ற ஒரு சூறா இருக்கிறது, அந்த சூறாவிலே சொல்லுகிறது குர்ஆன். எனவே இந்த கட்டத்தில் அடுத்த தூதரை அனுப்புவதற்குரிய தேவை வருகிறது. நூஹ் நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். நூஹ் நபி வந்து அவர்களுடைய அழைப்பை அழகாக அந்த மக்கள் முன் வைக்கிறார்கள். 4 தலைப்புகளில் பேசினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தஅவா. முதலாவது அவர்கள் பேசியது இணை வைப்பு கூடாது என்ற சிந்தனையை மக்களுக்குள்ளே விதைத்தார்கள். அது எந்த வகையிலையும் சாத்தியப்படாது, அது பெரும்பாவம் என்ற செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அதில் கட்டுப்படாவிட்டால் மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அது அவங்களோட தாவாவில் ஒரு பகுதி. 3வது பகுதி சொன்னார்கள், நான் சொல்லுகின்ற இந்த அழைப்பிற்கு நீங்கள் சம்மதித்தால், நான் சொல்லுகின்ற இந்த போதனைகளை நீங்கள் கேட்டு என்னோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்,
அல்லாஹ்விடத்தில் நெருக்கமுள்ளவராக மாறுவீர்கள். அது மட்டுமல்ல, அஸ்ஸஅத்து ஃபி ரிஸ்க், இந்த உலகத்தில் உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவான் என்ற கருப்பொருளில் தான் தாவா அமைந்ததாக சூரத்து நூஹ்லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நினைத்த அளவுக்கு சுலபமாக அந்த மக்களை அவர்களால் மாற்ற முடியவில்லை. 950 வருடங்கள் அழைப்பு பணி. எங்களோட 50-60 வருஷ வாழ்க்கையிலேயே எங்களுக்கு சலித்து போய்விடுகிறது. சில செய்திகள் 2 தரம் மக்கள் சொல்லி கேட்காவிட்டால் அலுப்பு தட்டி விடுகிறது. ஆனால் நூஹ் நபியுடைய பொறுமை 950 வருடங்கள் நீடிக்கின்றன. அல்லாஹின் நல்லடியார்களை எவ்வளவு சவால்கள், எவ்வளவு இம்சைகளை அவர்கள் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை சிந்திச்சு பாருங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவருக்கு வஹி வருகிறது அல்லாஹ்விடத்திலே இருந்து, இவ்வளவு நாளும் யார் யாரெல்லாம் உங்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ நபியே, அவர்களை தவிர யாருடைய மனசிலையும் இதற்கான நாட்டம் இல்லை என்கின்ற செய்தியை அல்லாஹ் அறிவிக்கிறான். தனது நபி பட்ட பாட்டை அல்லாஹ் பார்த்திருக்க வேண்டும். அவருடைய தொடரான முயற்சி, தொடரான உதாசீனம், தொடரான நிந்தனைகள், வேதனைகள், அவர்கள் கொடுத்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் பார்த்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லை யுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன். இதுவரைக்கும் யார் ஈமான் கொண்டார்களோ அவ்வளோ பேரும் தான். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் மற்ற எவருடைய உள்ளங்களிலும் ஈமான் கொள்ளுகின்ற, திருந்துகின்ற, நீங்கள் சொல்லுகின்ற அழைப்பை ஏற்கின்ற அந்த யோசனை அவங்களோட மனசில் இல்லை என்பதை அல்லாஹ் அறிந்த அந்த விஷயத்தை நபிக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, அவங்க சொன்னாங்க, காலு யா நூஹு கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். நூஹே, அந்த மக்கள் சொல்லுறாங்க, அந்த ஈமான் கொள்ளாத மக்கள், நீங்கள் எவ்வளவோ எங்களோட பேசி பார்த்துட்டீங்க, எவ்வளவோ வாத பிரதிவாதங்கள் புரிந்தீர்கள், நீங்கள் உண்மை என்றா, நீங்கள் உண்மையான ஒரு தூதர் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற அந்த அதாபு, அந்த வேதனை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று சவால் சொன்னார்கள், சவால் விடுத்தார்கள் இந்த நபியை பார்த்து. இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் உங்களோட இந்த அழைப்பு பணியை லைலம் தந்தஹி நிப்பாட்டல் என்று சொன்னால், நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம் என்று மிரட்டினார்கள். நலவுக்கு காலமில்லை என்ற மாதிரி நரகத்துக்கு போகிற வேதனையை எச்சரித்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பிரதானமான ஒரு அழகான பணி செய்கின்ற ஒரு நபியை பார்த்து மக்கள் சொன்ன ரியாக்ஷன், கல்லறிந்து கொள்ளுவோம், நீங்கள் உண்மையான தூதர் என்றால் கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் உங்களோட வேதனையை என்று சொல்லி அவர்களுக்கு சவால் விடுத்தார்கள். அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தான் பாலைவனத்தின் மத்தியில் தண்ணீருக்கு எந்த விதமான ஒரு தடயமும் இல்லை, வெறும் பாலைவனம், புழுதி மணல் பறக்கின்ற பாலைவனம் ஈராக்குடைய பூமியில் கப்பலை கட்டுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, நூஹ் நபிர கப்பல் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சும்மா அந்த இங்கால போகிற கப்பல் மாதிரி, அல்லது அந்த வெள்ளம் இந்த கெங்க வர ஒரு சாதாரண சாந்தமான அந்த வெள்ளம், சும்மா அமைதியாக தண்ணி ஓடுகிற வெள்ளம் போல சில வேளை எங்களோட கற்பனைகள் இருக்கலாம். அப்படி அல்ல விஷயம். அந்த வெள்ளத்தை பற்றி, அந்த கப்பலை பற்றி, அந்த வெள்ளத்தினால் எழுந்த அலைகளுடைய சக்தி, உயரத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுக்கு படிப்பினையாக. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ கப்பலை கட்டுமாறு கட்டளை இடுகிறான். அவங்க தச்சு தொழில் செய்திருந்தாலும் கப்பல் கட்டுகின்ற அளவுக்கு ஞானம் அவர்களிடம் இல்லை. இன்றைக்கு இந்த மரம் அடிக்கிற வீட்டுக்கு மரம் அடிக்கிற ஓடாவிக்கிட்ட தலபாடம் செஞ்சால் அவர்களை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில், ஒவ்வொரு துறையில் தானே கைதேர்ந்திருப்பார்கள். கப்பல் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ வஹி வருகிறது, கட்ட வேண்டும், ஆரம்பிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எந்த பலகை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே ஆணி அடிக்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
எங்கட கண் முன்னாலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த கப்பலை செய்யுங்கன்னு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். வஹமல்னாஹும் அலா ذாத்தி அல்வாஹின் வதுசுர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த கப்பல் பலகையும் ஆணியும் மாத்திரம்தான், வேற எந்த விதமான தொழில்நுட்பங்களும் அங்கே கிடையாது. உருக்கிரும்பு, கரல் பிடிக்காத இரும்பு, பாரத்தை தாங்கிறது, இப்படி எப்படி கட்டினா பேலன்ஸ் பண்ணணும் என்ற ஞானம் எல்லாம் படித்து ஆய்வு செய்யலாம். அங்கே பாவிக்கப்பட்ட மூலப்பொருள் 2 பலகையும் ஆணியும் மாத்திரம். அலையெழும்பாத சாந்தமான கடலில் ஓடுவதாக இருந்தால் அதை இலகுவாக செய்து முடிக்கலாம். ஆனால் என்ன மாதிரி வெள்ளம், எப்படியான அலைகள், சவால்கள், பாரம், காற்று, அவைக்கெல்லாம் இது நிலை பெற வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். எத்தனை நாள் இது இந்த வெள்ளத்தினுடைய இந்த வெள்ளம் நீடிக்கப் போகிறது, அந்த கப்பல் எவ்வளவு நாளைக்கு இந்த தண்ணியில் இருக்க வேண்டும் என்கின்ற செய்திகள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு கட்டப்படுகிறது கப்பல். அல்லாஹின் நல்லடியார்களே, சில தஃப்சீர் ஆசிரியர்கள் அந்த கப்பலுடைய அளவுகளை சொல்லி இருக்கிறார்கள். அது ஆதாரபூர்வமானது இல்லை என்றாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்பனை பண்ணுறதுக்காக நாங்கள் அதை யோசிப்போம். கப்பல் கட்டி முடிவதற்கு எடுக்கப்பட்ட காலம் 2 வருஷம். கப்பலுடைய நீளம் 300 முழம் என்று வருகிறது, அகலம் 50 முழங்கள், உயரம் 30 முழம், 3 மாடிகளை அடுக்குகளை கொண்டது. ஆக கீழ் மாடியில், கீழ் தளத்தில் ஐவாய் மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்டையாடுகின்ற மிருகங்கள் அது வேறையாக, 2வது தளத்தில் ஆடு மாடு ஒட்டகை பறவைகள் போன்றவையும், 3வது தளத்தில் மக்களும் அவரோடு ஈமான் கொண்ட மக்களும் அவர்களுக்கு தேவையான பொருள்கள், உணவு பண்டங்கள் அதுகளை சேர்த்து கொண்டு அவர்கள் இந்த கப்பல், அந்த பிளானில் அந்த கப்பலை அவர்கள் கட்டுகிறார்கள். வகி வருது என்னென்னா, மழை வரும், அதே போல் பூமியினால் ஊற்று வரும். உங்களுடைய வீடுகளில் அடுப்பு மூற்ற இடத்துக்குள்ளால் எப்போ தண்ணி வர தொடங்குதோ அப்போ நீங்கள் எல்லோரும் கப்பலில் ஏறிட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படியே அந்த அடுப்புக்குள்ளால் தண்ணீர் பீரிட்டு ஊற்றெடுக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். எல்லா பறவைகள் உயிரினங்களில் ஒரு சோடியை ஏற்றி கொண்டார்கள். அதே போல் அவங்களோட ஈமான் கொண்ட மக்களும் ஏறிக்கொண்டார்கள். மனைவி ஏறல்ல. நினச்சி பாருங்கள், 950 வருடம் ஒரு ரசூலுக்கு மனைவியாக வாழ்ந்த பெண் தன்னுடைய கணவன் மீது நம்பிக்கை வரல. கணவன் சொல்லுவது சரி என்று இருக்கும் என்று யோசனை வரல. அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற பக்குவம் வரல. அவ ஏறல்ல, மகனும் ஏறல்ல. நபியுடைய ரசூலுடைய மனைவியும் மகனும் ஏறல்ல, மற்ற எல்லாரும் ஏறிக்கொண்டார்கள். மாஉன் முன்ஹமிர், வானத்திலிருந்து விழுந்த தண்ணீருக்கே அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிற நேரம் முன்ஹமிர் என்று சொன்னால் அந்த பிஞ்சு கொட்டுப்பாடும் என்று சொல்கிறோம். அவ்வளவு அதிகமான மழை, சாதாரண 100-150 மில்லிமீட்டர் மழை அல்ல. சில வரலாற்று குறிப்பில் எழுதுகிறார்கள், இப்போ இருக்கிற அட்லாண்டிக் ஓஷனுடைய 160 மடங்கு தண்ணீர் அங்கே அன்று கொட்டி தீர்த்தது அந்த வானம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் நினைச்சேன்னு சொன்னால் பாலைவனத்தில் வெள்ளம் பாரது எங்கட கற்பனையில் படாது. இங்கேயாவது வெள்ளமாவது, பாலைவனத்தில் வெள்ளமாவதுன்னு நக்கல் பண்ணுவோம், அது எங்கட புத்தி. ஆனால் அல்லாஹ் அறிவிக்கிறான், என்னது, பூமி நீரை கக்குகிறது, வானம் முன்ஹமிர். முன்ஹமிர் என்றா பெரும் பெரும் ஊத்துப்படுது. அப்படியே வந்து கப்பல் மிதக்கிறது. அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த அப்படியே நீர்மட்டம் உயர்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த வெள்ளத்தில் எழுந்த அலைகள் கல் ஜிபால், மலை போன்று பெரும் பெரும் அலைகள். நம்மளோட அறிவை வச்சு யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த மலை போன்று கடல், மலை போன்ற அலைகள் எழ வேண்டுமாக இருந்தால் அது எவ்வளோ உயரத்தில், எத்தனை அடி உயரத்தில் அந்த தண்ணீர் வந்திருக்க வேண்டும். சாதாரண 2-3 அடி தண்ணியில் மலை போல அலைகள் உருவாக வாய்ப்பில்லை.
பெருத்த ஒரு வெள்ளம், முழு ஊரையும் முழு நாட்டையும் மூழ்கடிக்கின்ற பெரிய வெள்ளம். மலை போன்ற அலைகளுக்கு இந்த பலகையால் செய்யப்பட்ட கப்பல் பாரமேற்றப்பட்ட நிலையில் 40 நாட்கள் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பெருத்த ஒரு சவால். அதை தள்ளிக்கொண்டு ஓடுவதற்கு அந்த அலைகளை எதிர்த்து அது முன்னோக்கி செல்வதற்கு மோட்டார் இயந்திரங்கள் ஒன்றுமே கிடையாது. இழுவை சக்தி எதுவுமே அந்த கப்பலுக்கு கிடையாது. கப்பல் ஒன்று, தோணி ஒன்று ஆற்றில் இறக்கி விட்ட மாதிரியான ஒரு கோலம். மலை போன்ற உயரத்து அலைகளை அது எதிர்கொள்கிறது. 40 நாட்கள் பாதுகாப்பாக மிதந்து துருக்கியை சென்றடைகிறது. ஈராக்கில் தொடங்கின பயணம் துருக்கியில் வைத்து முடியும். ஜூதி என்ற ஒரு மலையில் அந்த கப்பல் தட்டியதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் இப்பொழுது அந்த ஜூதி என்பது துருக்கியில் உள்ள ஒரு மலை என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஈராக்குக்கும் இந்த துருக்கிக்கும் இடையில் 1400 சொச்ச கிலோமீட்டர்கள், 2 கண்டம். இது ஆசியா, அது ஐரோப்பா. அவ்வளோத்தை மூடுறண்டா அந்த வெள்ளம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை சிந்திச்சு பாருங்க அல்லாஹின் நல்லடியார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்திக்கு முன்னால் இவைகள் சாத்தியம் என்பது நாங்கள் இந்த வரலாற்றில் படிக்க வேண்டிய ஒரு பாடம். அல்லாஹ் எதையாவது ஒன்றை நடத்த விரும்பினால் அதற்கான சூழல்களை, சமயங்களை, காரணங்களை எல்லாம் உருவாக்கி விடுவார். அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ்விலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்விலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங்காக, பலமாக வேண்டும். அல்லாஹ்வோடு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்படியான வளமைக்கு மாறான விஷயங்கள் சாத்தியப்படும். எங்களை உயர்த்துவதற்கு அல்லாஹ் இப்படியாக நூஹ் நபியையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாலைவனத்தில் அல்லாஹ் வெள்ளத்தை வர வைத்து, கண்டங்கள் தாண்டிய வெள்ளம், அந்த வெள்ளத்தோட மனித சமூகம் அழிந்து முடிந்தது. நூஹ் நபியோட கப்பல்ல ஏறின அந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, மூமின்கள், அவர்கள சந்ததி கூட நிலைக்கல்ல. என்ன சுருக்கம் என்று சொன்னால், வெள்ளத்துக்கு பிறகு வாழ்கின்ற அத்தனை பேரும் நூஹ் நபியோட பரம்பரை. எனவேதான் அவருக்கு மனித குலத்தின் 2வது தந்தை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் அத்தானி என்று சொல்வார்கள் அரபிலே. அப்போ கப்பலில் ஏறாதவர்கள் அழிந்து போனார்கள். ஏறிய மூமின்கள் கூட சந்ததிகளை அவங்க விட்டுட்டு போகல், எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் உருவாகின முழு சந்ததியும் நூஹ் நபியுடைய சந்ததி. அதில் குறிப்பாக அவருடைய ஆண் மக்கள் 4 பேருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஒருவருடைய பரம்பரையில் இந்த அரபு சமூகம் வந்தது. இன்னொரு மகனுடைய பரம்பரையில் இந்த ரோமன் கத்தோலிக்க சமூகம், ரோமானியர்கள் உருவாகினார்கள். அதே போல் நீக்ரோ வர்க்கம் இன்னொரு மகனுடைய பரம்பரை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்தியை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பல நூறு வசனங்கள் குர்ஆனிலே இப்படி இருக்கிறது. நூஹ் நபியோட வெள்ளம் வெண்டுட்டு முடித்தா வெள்ளம்தான். ஆனால் வெள்ளத்திட தன்மை, அது உலகத்தில் மூடின பகுதி, அது ஏற்படுத்தின அழிவு, அதில் வந்த அலைகள், இதெல்லாம் யோசனை பண்ணும்போது தான் அல்லாஹுடைய குத்ரத் எங்களுக்கு விளங்க வரும். வாழ்நாள் பூரா முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரியாமல் மரணிக்கின்ற துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் நாடினால் நடக்கும். அது முழு உலகத்தினுடைய நியதிகளுக்கு புறம்பாக வேணும், நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் அது அர்த்தம் இல்லை. நாங்கள் எல்லோரும் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். யூசுப் நபிக்கு எகிப்தில் பொருளாதார அமைச்சர் பதவிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நடப்பித்த விஷயங்கள், அது ஒவ்வொன்றும் மனிதன் என்ற வகையில் யோசித்தால் யூசுப் நபிக்கு நடந்த பெருத்த அநியாயம். ஆனால் கட்டங்கட்டமாக அவரை கொண்டு அல்லாஹ் பெரியோர் இடத்தில் உட்கார வைத்தான்.
இந்த வாழ்க்கையில் வர சின்ன கஷ்டம், ஒரு ஆள்ற மௌத்து, ஒரு நஷ்டம், சில வேளை அது எங்களோட பெரிய வெற்றிக்கு, பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு முடிவுக்கு காரணமாக இருக்க முடியும். அது அல்லாஹ்வினாலே முடியாத காரியம் ஒன்று அல்ல என்பதை இந்த சம்பவங்கள் மூலமாக விளங்க வேண்டும். குர்ஆனிலே பல நூறு சம்பவங்கள், எந்த நபியுடைய வரலாற்றிலே எங்கின படிப்பினை இருக்கிறதோ அதனை அழகாக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு நபி வாழ்ந்த ஊர், அவர் சகோதரர்களோட பேர், வாப்பட பேர் எல்லாம் அப்படி விரிவாக அல்லாஹ் சொல்லலை. நபிமார்களுடைய வரலாற்றை எங்கே மக்களுக்கு படிப்பினை இருக்கிறதோ அந்தந்த இடங்களை கோடிட்டு வெளிச்சமிட்டு அழகாக சொல்லி அதில் உள்ள படிப்பினைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிறான். இவைகளை வாசிக்கின்ற பொழுதுதான் ஈமான் அதிகரிக்கும். இவைகளுடைய யதார்த்தங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். இல்லைன்னா அதிகரிக்காது. காலம் செல்ல செல்ல குர்ஆனுக்கும் மக்களுக்கும் இடையில் தூரம் அதிகரிக்க எங்கட வாழ்க்கையில் நெறிப்புரள்வு, அல்லாஹை பற்றி அறிவின்மை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையின்மை, இப்படியான அம்சங்கள் எங்களுக்கு தெரியாமலே வளர்ந்து கொண்டு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு நல்ல நெருக்கமான ஒரு உறவை நானும் நீங்களும் பேண வேண்டும். பொருள் விளங்க வேண்டும். பொருள் விளங்கி அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்கின்ற பொழுதுதான் அதில் உள்ள யதார்த்தங்கள், அல்லாஹ்வுடைய குத்ரத், இப்படியெல்லாம் அல்லாஹ் இரக்கமுள்ளவனா என்கின்ற செய்தி எங்களுக்கு தெரிய வரும். எங்களுடைய ஈமானுக்குரிய விட்டமின், எங்களுடைய ஈமானை உயிரோட்டம் உள்ளதாக வைத்து கொண்டிருக்கின்ற உயிர் சத்தே இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் உள்ளுக்க போகலன்னு சொன்னால் ஈமான் மௌத்தாகுவது உறுதி. எனவே சுய பரிசோதனை செய்யுங்கள். என்னுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? என்ற 24 மணித்தியால நேரத்தில் நான் குர்ஆனுக்கு ஒதுக்குற பகுதி எவ்வளவு? கடைசியாக நான் குர்ஆனை தொட்டது எப்போ? குர்ஆன் விளக்க வகுப்பொன்றை செவிதாழ்த்தியது எப்போ? இதான் மலிஞ்சு வைத்திருக்கு. யூடியூப்பில் மலிஞ்சு வைத்திருக்கு குர்ஆன் விளக்க வகுப்பு. ஃபேஸ்புக்கில் மலிஞ்சு போயிருக்கிறது. டெக்ஸ்டாக வாசிப்பதற்கு இருக்கிறது. வாசிக்க மாச்சலா என்றால் ஆடியோவில் கேட்கறதுக்கு இருக்கிறது. குர்ஆனுடைய விளக்க உரைகள் அல்லாஹ் கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை படிப்பதற்கான வசதிகளை, வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறான். 100 ரூபா கொடுத்தா ஒரு மாதம் ஃபுல்லாக யூடியூப் ஃப்ரீ. அதை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இதை பொறுத்து அல்லாஹ் எங்கிட்ட கேள்விகள் கேட்பான். குர்ஆனை விளங்குறதுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எங்களுடைய சொத்துக்களை அதுக்கு செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த சொத்து செல்வங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனா இல்லையா என்ற முடிவை பெற்றுத்தரும். அல்லாஹ் சொத்தை தந்தான். அந்த சொத்தை வைத்து செஞ்சது அப்படியே ஹராம், அநியாயம், பாவம், சூது, மாது என்று வந்தால் அது அந்த சொத்தும் செல்வமும் நியமத்தல்ல, வேதனை. நல்ல விளங்கிக்கொள்ளும். அல்லாஹ் அறிவை தந்தான். அந்த அறிவை வைத்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு, நல்ல விஷயத்தை ஸ்தாபிப்பதற்கு பயன்படுத்தவில்லை என்றால் அந்த அறிவு நியமத் கிடையாது, அது வேதனை. எங்களுக்கு அல்லாஹ் அந்த வளத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை பொறுத்து தான் நன்றி உள்ளவனா இல்லையா, நன்றி கட்டவனா என்கின்ற முடிவு, தீர்மானம் வரப்போகிறது. உள்ளத்திலே வீரத்தை, உடம்பிலே பலத்தை அல்லாஹ் தந்திருந்தால் அதனை வைத்து மார்க்கத்துக்கு என்ன செய்கிறாய், என்ன செய்தாய், என்ன செய்தேன் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அல்லாஹின் நல்லடியார்களே, ஈமான் பலம் குறைஞ்சு கொண்டு போகிற காலம், அந்த ஈமானுக்கு நஞ்சாக அமைகிற அம்சங்கள் மலிந்து போகிற காலம். நாங்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை கூட்ட வேண்டும். ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். முடிவுகள் வித்தியாசமானதாக அமைந்தால் யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள். நானும் நான் செய்த காரியங்களும் வேறு யார் ஹெல்ப்பும் அங்கே இல்லை. மௌத்துக்கு பிறகு குடும்பம் வராது, சகோதரர்கள் வரமாட்டார்கள், பெற்றார் வரமாட்டார்கள், மனைவி வரமாட்டா, யாருமே வரமாட்டார். நீண்ட பயணம். மௌத்திலிருந்து சொர்க்கத்துக்குள்ளே போய் சேரும் வரைக்கும் உள்ள காலம் இருக்கே, நீண்ட பயணம். 2 வருஷம் அல்ல, 1 வருஷம் அல்ல. ஈசா நபிர காலத்தில் வாழ்ந்து மௌத்தான மக்கள்
இப்போ 2025 வருஷமாக கபூரில். அதுக்கு வாழ்ந்த மக்கள் அவங்களோட காலம் அப்படி நீளம். ரசூலோட காலத்தில் வாழ்ந்து மரணித்த மக்கள் இன்றைக்கு 1450 வருஷமாக கபூரில். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த மறுமை, அந்த அழிவு, அந்த மஹ்ஷர் அல்லாஹ் எழுப்பி சொர்க்க நரகம் தாரது எப்போ நடக்க போதோ அல்லாஹ் ஆலம். எனவே அந்த நீண்ட பயணத்திற்கு எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் எங்களோட அமல்கள். நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொண்டோம் என்றால் அந்த நீண்ட பயணம் சுகமாக சந்தோஷமானதாக அமையும். இல்லைண்டா அடுத்த பக்கம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான சம்பவங்கள் குர்ஆனிலே நிறைய இருக்கிறது. அவைகளை அறிந்து படித்து ஈமானை வலுவூட்டி கொள்ளுகின்ற முயற்சியிலும் நானும் நீங்களும் இறங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் குர்ஆனை படிப்பதற்கான இன்பத்தை மனசில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف خلق الله أجمعين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹின் நல்லடியார்களே, இறையச்சமுள்ளோருக்குத்தான் குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்திருக்கிறார். ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் தக்குவா உடையவர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் எங்களை நேர்வழிப்படுத்தும், நெறிப்படுத்தும், பண்படுத்தும், வீரத்தை தரும். இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். நூஹ் நபியுடைய சம்பவத்தில் 2 முக்கியமான நிகழ்வு. ஒன்று, அவர்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலவரம். அல்லாஹ் குர்ஆனிலே காபிரான மக்களுக்கு உதாரணம் சொல்லுகின்ற 2 பேர், காபிரான மக்களுக்கு அல்லாஹ் 2 பேரை சொல்லி உதாரணம் சொல்கிறான். யார் தெரியுமா? நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவி. நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி. ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிற யார்? ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா. அதே போல் ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ 950 வருட தாவா அந்த உழைப்பில் நூஹ் நபிக்கு இயலாமல் போயிட்டு தன் மனைவியை முஸ்லீம் ஆக்குறது. இதுதான் யதார்த்தம். ஏனென்றால் ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் விரும்ப வேண்டும். தொள்ளாயிரத்தி 50 வருடம் தௌவா செய்து மனைவியை முஸ்லிமாக்க முடியாது என்கின்ற அந்த நிலவரம் நபியையோ அவருடைய புனிதத்தையோ எந்த வகையிலையும் பாதிக்காது. மனைவிய குற்றத்துக்கு கணவன் பொறுப்பு கூற முடியாது. எனவே மனைவியும் மகனும் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்பதற்காக நூஹ் நபியுடைய அந்தஸ்து குறையாது. அவர் நபிதான், ரசூல் தான், அதுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. ரசூலுல்லாவும் அவங்க எவ்வளவு முயன்றும் அவங்களோட பாட்டனார் இஸ்லாத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றும் தான் சில நல்ல மக்கள் நம்மளோட ஊரில் வாழுகிறார்கள், மரியாதையோட மானத்தோட. அவங்களோட பிள்ளைகள் சில நேரம் குற்றங்களில் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நம்ம ஒடுத்தெடுப்பில் வாப்பாவை உம்மாவை குறை கூறி பேசுகிறது நியாயம் இல்லை. எந்த வாப்பாவும் தனது மகனுக்கு பிழையான ஒழுக்கத்தை, பிழையான நடவடிக்கைகளை போதிக்க மாட்டார், கற்பிக்க மாட்டார், விரும்ப மாட்டார். அவரும் தன்னால் இயன்ற அளவு தன் சக்திக்கேற்ப தன் பிள்ளையை சாலிகான பிள்ளையாக வளர்ப்பதற்காகத்தான் முயற்சி எடுத்திருப்பார். மகன் குற்றம் செய்தவுடனே, மகள் குற்றம் செய்தவுடனே பாப்பா உம்மா குடும்பம் பரம்பரையை இழுக்கு பேசுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அஹ்லாக் கிடையாது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பள்ளி தலைவர் அவரால் இருக்கார்ன்ற உதாரணத்துக்கு, அவர மகன் என்ன சரி களவுல மாட்டிக்கொண்டா இப்போ நம்ம முழு ஏச்சும் இந்த தலைவருக்கு தான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தலைவர் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நம்ம ஊரில் அப்படி நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா நம்ம எல்லாரும் மூசான இந்த நூஹ் நபி கேச வேணும், லூத் நபி கேச வேணும், ரசூலுல்லாவுக்கும் ஏச வேணும். தண்ட அப்பாவை இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் போயிட்டு காஃபிராகி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, மற்றவருடைய குற்றங்களை அணுகின்ற விதங்கள் நிறைய எங்களில் மாற்றப்பட வேண்டும்.
மற்றவருடைய குற்றத்தை நான் விமர்சிக்க தலைப்படுகின்ற பொழுது நான் ஒரு மலக்கு, நான் ஒரு மாசூம், பிழையே செய்யாதவன் என்ற நினைப்பில் நாங்கள் நிறைய பேரை இது செய்கிறோம். என்ன செய்கிறோம்? விமர்சிக்கிறோம். லெவலோட பேசுவோம். நாங்கள் பேசுகிற அந்த குற்றங்கள், நாங்கள் சொல்கிற அந்த அவர் குற்றம் செஞ்சார் என்பதற்காக நாங்கள் செய்கிற அந்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் சில வேளை எங்களுக்கு எதிராக எங்களோட பட்டோலையில் வரும். எனவே நிதானமாக இருக்க வேண்டும். ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில். எங்களால் என்ன செய்யலாம்? சொல்ல முடியும். இது பிழை என்று சொல்ல முடியும். தவறு என்பதை சுட்டி காட்ட முடியும். அநியாயம் என்பதை விளங்கப்படுத்த முடியும். அந்த அநியாயத்தை விடுவது, தௌபா செய்வது, அந்த பிழையிலிருந்து திருந்துவது, தொலை வருவதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும் சொல்லுவாங்க நம்ம டாக்கள். வேணும். நாளைக்கு அல்லாஹ் எங்களையும் உங்களையும் எழுப்பி இந்த முழு உலகத்தையும் இஸ்லாத்துக்கு நீ ஏன் எடுக்கலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் முயற்சி செய்தாயான்னு தான் கேள்வி இருக்கு. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் நான் இந்த படிப்பினையாக இந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புவது என்னன்னு சொன்னால், பிள்ளை வழி தவறுவது பாப்பாவுடைய மரியாதையில் களங்கம் ஏற்படுத்த. பாப்பா உடந்தேன்னா வேற விஷயம். ஆனால் எந்த தகப்பனும் அப்படி உடந்தையாக இருக்க மாட்டார். அதை ஒன்று கணத்தில் கொள்வோம். அடுத்தது நூஹ் நபியுடைய மகன். பாப்பா அழைக்கிறார், வா மகனே கப்பலில் ஏறு. அதுக்கு மகன் தன்னை புத்தியை பயன்படுத்தி என்ன சொன்னான்னு தெரியுமா? சஆவி இலா ருக்குனின் இலா ஜபலின் அசிமுனி மினல்மா. இந்த அறிக்கை மலை, உயர்ந்த மலை, அதுக்கு மேலே ஏறி என்ன காப்பாற்றி கொள்ளு. என்ன மகண்ட கற்பனையில் வரல. இந்த பாலைவனத்து வெள்ளம் மலையை மூடுகின்ற அளவுக்கு பெண்ணாம்பெரிய வெள்ளமாக வரும் என்பது மகண்ட புத்திக்கு படல்ல. மனிதனண்ட வகையில் அதுதான் நியாயம். ஏண்டா இது ஒரு மலை, ஒரு பாலைவனம், எந்த அணைகளும் கிடையாது, மரமட்டைகள் கிடையாது, பில்டிங் கிடையாது, தண்ணியெல்லாம் பறந்து போயிடும்னு தான் மனித புத்தி. ஆனால் வஹி என்ன சொன்னது? கப்பலில் ஏறாட்டி இன்றைக்கு தப்பேலாம். அப்போ இப்படி சொன்னது பகுதியாகத்தான் அந்த புத்திக்கு விளங்கியது. எனவே தான் புத்தியை மார்க்கத்திட விஷயத்தில் ஒரு 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 லெவலோடு பயன்படுத்த வேண்டும். வஹி அப்படியே நம்ப வேண்டும். அதுலேயும் நம்ம நிறைய பேர் பிளவிட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய கருத்துகள் எங்களோட புத்தியை கொண்டு போய்த்து அளவுக்கு அதிகமாக அதுக்குள்ளே சொருவ போய் வழிகாட்டில் போகிற சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. எனவே அந்த மகன் பாப்பா எவ்வளவு சொல்லியும் கப்பலில் ஏறாமல் மலையில் ஏறினான். இப்போ நீ ஏறுற, நீ கப்பலில் ஏறி தப்பியிருக்கலாம் தானே? ஏறல, மலையில் ஏறினார். பாப்பா மகனோட பேசி கொண்டிருக்கும் போதே ஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன். பாப்பட கண் முன்னால் பெண்ணாம்பெரிய அலை வந்து மகனை அடித்து கொண்டு போய்விட்டது. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நபியே, இதுக்கு பிறகு உங்களோட மகன் விஷயமா என்னோட பேச வேண்டாம். லா துஹாதிபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன். அவன் உங்களோட குடும்பம் இல்லை, அவன் அழிய வேண்டியவன் என்ற தீர்ப்பை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, அது போதுக்கு பிறகு நூஹ் நபி தண்ட மகனை பற்றி அல்லாஹ்கிட்ட துவா கேட்கல, விட்டுட்டாங்க. அப்போ நபியே ஆக இருந்தாலும் அவர் விரும்பின ஆளுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது என்பதுதான் அதில் நாங்கள் படுற படிப்பு. தவா பிரச்சாரங்களில் ஈடுபடுறவர்கள் ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூலுக்குரிய டியூட்டி என்னென்னா தெளிவாக எத்தி வைப்பது, எச்சரிப்பது, விளங்கப்படுத்துவது மாத்திரம்தான். எனவே இந்த இதுவும் அதில் விளங்குது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஊரில் கௌரவமானவர், நல்ல மனிதர், அவர மனைவி பிளவிட்டால் அது அவர கௌரவத்தை பாதிக்கக்கூடாது. அல்லாஹ் சில நீதிகளை வச்சிருக்கிறாள். அவள் தான் பாதிக்கப்பட வேண்டும், அவள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். அதே போல் பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது பாப்பா, உம்மா, ஆசிரியர்கள் குறை கூற முடியாது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி இந்த குர்ஆனுடைய சம்பவங்கள் கேட்பதற்கு இதமாக இருக்கும். எல்லோரும் சம்பவங்கள் கேட்க விரும்புவார்கள். எனவே அப்படியான விஷயங்கள் குர்ஆனில் நிறைய இருக்கிறது. அவைகளை பார்த்து வாசித்து எங்கட மனசில் ஈமானை பலப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்க வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவமும்
உலக நியதிக்கு புறம்பாக நடந்த விஷயம். பாலைவனத்தில் வெள்ளம் வாரல்ல, இன்றைக்கு வரைக்கும் வரல வெள்ளம். இப்படி பெரிய ஒரு வெள்ளம், மழை பெஞ்சு தண்ணி வாந்தடிச்சு ஓடுகிற வெள்ளம் வரும். ஆனால் சமுத்திரம் போன்ற பெரிய வெள்ளம் இன்று வரைக்கும் திரும்ப வரல. அவைகளெல்லாம் அல்லாஹ் உருவாக்கி இந்த சமூகத்தை சோதித்திருக்கிறான். தண்ட நபிக்கு மகத்துவமித்த தண்ட நபியை கல்லால் எறிந்து கொள்ளுவோம். அதே போல் நாங்கள் நீ சொல்கிற வேதனையை கொண்டு வந்து காட்டு என்று சவால் விட்டவர்களுக்கெல்லாம் வாய் அடைத்தது போன்று பரம்பரையே அல்லாஹ் அழித்து விட்டான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய சக்தியை நன்றாக உணர்ந்து ஒரு ஆளை பற்றி அவருடைய அறிவு, அவர் அதிகாரம், அவருக்கு இருக்கிற பணம், இவைகள் தெரிய 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 அவரை பற்றிய மகிமை மனசில் கூடும். இது மனுஷன் இயல்பு. இவர் ஒரு எம்பியாமெண்டா நாங்கள் வித்தியாசமாக பார்ப்போம், சாதாரண ஆளை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டோம். அவர் பிரைம் மினிஸ்டராம், அங்கே நடத்தைகளில் அவரை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதங்கள் மாறும். ஜனாதிபதியாமெண்டா மாறும். பின்னாம்பரிய செல்வந்த உலகத்திலே முதலாவது பணக்காரராம் இங்கே வந்தால் என்ன நடக்கும், எப்படி மரியாதை கிடைக்கும்? எனவே அவருடைய அந்த அவருக்குள்ள குணாம்சங்கள் தெரிய 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 மகத்துவம் அதிகரிக்கும். எனவே தான் அல்லாஹ்வுடைய குத்ரத்துகள், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய இரக்க குணம், இப்படி அல்லாஹ் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறவை எங்கட மனசில் தெரிய தெரியத்தான் அல்லாஹ்வை பற்றிய மகத்துவங்கள் வரும். அல்லாஹ்வை பற்றி அறிவிக்கிற புத்தகம் குர்ஆனை போன்று உலகத்தில் வேறொன்றும் இல்லை. இப்போ குர்ஆனோட தொடர்பில்லை என்றால், அதை நாங்கள் கருத்து பார்க்கலன்னு சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய மகத்துவம் வருவது குறைவாக இருக்கும். எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேணும். குர்ஆனோடு நல்ல தொடர்பை, இறுக்கமான தொடர்பை உருவாக்கி கொண்டு குர்ஆனுடைய கருத்துக்களை உணர்கின்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.